உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி தண்டமில் கடவுள் தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி சிரவையாதீனம் 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் குங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சாமியினுடைய பக்தமானியத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்து வருகின்றோம். 103 வைணவ அடியாருடைய வரலாற்றைச் சொல்லுவதாக அமைந்த காப்பியம் பக்தமானியம். வடமொழியிலேயும் மலையாளத்திலேயும் இருந்த நூலை அவர்கள் மொழிபெயர்த்து தமிழிலே கொடுத்ததுதான் இந்த பக்தமானியமாகும். இந்த நூலானது 1927ஆம் ஆண்டு வாக்கிலே அது எழுதப்பட்டு அரங்கேற்றப்பட்ட நிகழ்வை பற்றி ஒரு தொடர்பதை இப்போ பார்த்து வருகின்றோம். பக்தமானியம் ஒவ்வொரு வாரமும் மடாலயத்திலே வெள்ளிக்கிழமையிலே அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்படி அந்த நூல் எழுதுவதும் அச்சாகுவதும் அதை அங்கு எழுதிய நூல்கள் சென்னைக்கு சென்று அச்சாகி வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சுவாமியினுடைய மற்ற இலக்கியங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே 1927ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களிலே மருதமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமான் மீதும் மற்ற தெய்வங்களை எல்லாம் போற்றி பரவிய பாடல்களை எல்லாம் தொகுத்து மருதமலை பிரபந்த திரட்டு என்கின்ற நூலானது அரங்கேற்றப்பட்டது. அந்த நூலிலே மருதமலை அலங்காரம், மருதாசல யமக அந்தாதி, சந்தப்பதிகம், வேர் தெய்வமாலை, மயிர்ப்பதிகம், வாழாப்பதிகம், கணபதி விநாயகர் திருப்புகழ், கணபதி யமக அந்தாதி, கணபதி வேணுகோபால சந்தப்பதிகம் என மொத்தம் 9 பிரபந்தங்கள் இடம்பெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நூல்களெல்லாம் முறையாக அச்சிடப்பட்டு மருதமலையிலே முறையாக அரங்கேற்றப்பட்டன என்பதை நாம் ராமானந்த விஜயம் என்கின்ற நூலின் மூலமாக அறிய முடிகின்றது. பக்தமானிய அரங்கேற்ற வைபவத்தாலும் இதை அறிய முடிகின்றது. ஆகவே சாமிகளினுடைய நூல்கள் அவ்வப்பொழுது தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பக்தமானிய பெருங்காப்பியத்தினுடைய மொத்த பாடல்கள் 7575 பாடல்களாக அச்சிடப்பெற்று புத்தகங்கள் சென்னை கேசரி அச்சுக்கூடத்திலே இருந்து மடாலயத்திற்கு முறையாக வந்து சேர்ந்தது. இதனை நன்கு அரங்கேற்றி சுவாமிகளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பது கௌமார அடியாருடைய பெரும் விருப்பமாக இருந்தது. ஆகவே அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு 24/5/1921 28ஆம் ஆண்டு அரங்கேற்றமானது தொடங்கி 10 நாட்கள் திருமடத்திலே அந்த அரங்கேற்ற வைபவம் மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அழகான பந்தல்களெல்லாம் அமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான அடியார்களும் தமிழ் சான்றோர்களும் பக்த அடியார்களெல்லாம் கூடியிருக்கின்ற அரங்கத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த அரங்கேற்றமானது முறையே தொடங்கியதும் முதல் நாள் அன்று மடாலயத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சித்திமகோர்கட விநாயகப் பெருமான் அருள்மிகு தண்டவாணி கடவுள் சன்னதிகளிலே சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு நூலின் பிரதிகள் இறைவனின் திருமுன்பாக சமரிக்கப்பட்டன. அதன் பின்பு நூற்படிகள் சன்னிதானங்களின் திருவுருவப் படத்தோடு சபை கட்டடத்திற்கு ஊர்வலமாக எழுந்தருளச் செய்யப்பட்டு அங்கும் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. அதன் பின்பு முற்பகல் நிகழ்ச்சிகள் முடிவற்றன. பங்கு பெற்ற அனைவருக்கும் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிற்பகல் சுவாமிகள் சன்னிதானங்களின் ஆசி பெற்று 6 கால் பீடத்திலே எழுந்தருளி அதன் பின்பு நூலை அரங்கேற்றுவதற்கான முறையான நிகழ்வுகள் தொடங்கியது. பேரூர் தெற்குநந்தவனம் என்று சொல்லப்படுகின்ற அங்கே இருந்த நம்முடைய சுந்தர சுவாமிகள், இது தெற்கு நந்தவன சுந்தர சுவாமிகள் ஆவார். அவர்கள் இந்த பக்தமானிய அரங்கேற்றத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் விளக்கி கூறி வழிபாடு செய்யப்பட்டு நூற்பிரதைகளை சுவாமிகளின் கைகளில் கொடுத்தார். நம்முடைய தாத்தா சுவாமியினுடைய பூர்வாசிரம மகனாக இருந்த செந்திநாயக ஐயா கையேடு படிக்கு நூற்காப்பாகிய பாயிர பகுதிகளை விரித்து பொருள் கூறிய பிறகு 55வது அத்தியாயம் ஆகிய பிம்பாசி பக்தி கதியிலே இருந்து தொடங்கி முறையாக சுவாமிகள் விரிவுரை கூறத் தொடங்கினார். முதல் 54 வரலாறுகள் ஏற்கனவே வெள்ளிக்கிழமைகளிலே சபைகள் கூட்டங்களில் அரங்கேற்றப்பட்டு விட்டதால் இப்பொழுது மீதி இருக்கின்ற 55வது கதியிலே இருந்து 103வது கதி வரை தொடர்ந்து 10 நாட்கள் இங்கு மடாலயத்திலே முற்பகல் பிற்பகலாக இருவேளைகளிலே அந்த பாடல்கள் கையேடு படிக்கப்பட்டு சுவாமிகள் அதற்கு விளக்கங்கள் கூறியது குறிப்பிடத்தக்கது. இதிலே ஒரு முக்கியமான நிகழ்வு 10வது நாளன்று மாலை
அனுபவத்தின் 5வது ஞானேஸ்வர கதி முடிவுற்றது. அடுத்த நாள் துக்காராமரின் வரலாற்றை அரங்கேற்றுவதற்காக சொல்லி சுவாமிகள் அன்றைய விரிவுரையை சொல்லினார். அப்பொழுது சிறவைக்கு அருகிலே இருக்கின்ற விளாங்குறிச்சியிலே இருக்கின்ற அன்பர்கள் அங்கு திருமாலுக்கு ஒரு கோயில் அமைத்திருந்தனர். அந்த கோயிலுக்கு ஒரு உற்சவ திருமேனியை புதிதாக செய்திருந்தார்கள். பாமா ருக்குமணி உடனுரை வேணுகோபால் அந்த திருவுருவமாகும். அந்த திருவுருவ செய்து அவர்கள் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு வருகின்ற வரை அந்த திருவுருவம் திருமடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் பெரும் விருப்பம் கொண்டும் அந்த திருவுருவத்தை மடாலயத்திற்கு எடுத்து வந்து சுவாமிகளிடத்திலே கொடுத்தார்கள். இதில் ஒரு அதிசயம் என்ன என்றால், அந்த நாளிலேதான் பாண்டுரங்க பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகின்ற அந்த திருமாலுடைய அவதாரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்ற அந்த பகுதியானது இங்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே இருந்து பாண்டுரங்க பெருமானை எழுந்தருளியதாக ஒரு அற்புதமான நிகழ்வு அது நிகழ்ந்தது நாம் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு ஏனோ அந்த திருவுருவத்தை அவர்கள் தங்களுடைய திருக்கோயிலுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அந்த திருவுருவமானது இன்றும் கூட நம்முடைய திருமடத்திலே இருக்கின்றது. அதன் பின்பு நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் பக்தமானியத்தை மீண்டும் நம்முடைய கௌமார சபையிலே தொடர்ந்து உரையாற்றி வந்தார்கள். அப்பொழுது நம்முடைய திருமணத்து அன்பர் ஒருவர் பாண்டுரங்க பெருமானுக்கு ஒரு திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இங்கும் திருமடத்திலே பாண்டுரங்க பெருமானுக்கு திருக்கோயில் அமைந்தது. அந்த திருவுருவம் நம்முடைய திருமடத்திலே இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி அன்றைய வரலாறாகிய துக்காராமர் கதியிலே அவருடைய முன்னோர்கள் ஒருவராகிய விசும்பரருக்கு திருமால் கனவிலே கூறிய வண்ணம் மாஞ்சோலை ஒன்றில் ருக்குமணியுடன் கூடிய பாண்டுரங்கரின் சிலை கிட்டியது இன்னும் வரலாறு இடம்பெற்றது. இந்த பழைய வரலாறு அந்நூல் அரங்கேற்றியின் போது மீண்டும் நிகழ்ந்து தெய்வீகத்தை எண்ணி அடியார்களெல்லாம் வியந்து போற்றினார்கள். அங்கு துக்காராமருக்கு அந்த பாண்டுரங்கருடைய உருவம் நேரிலே வந்து இறைவன் அருள் பாலித்தார். அதுபோல இங்கும் எழுந்தருள் திருமேனியாக வந்து அருள் பாலித்த அற்புதத்தை நாம் எண்ணி வியப்புறுகின்றோம். அதன் பின்பு அந்த அற்புதம் மீண்டும் இங்கு திருக்கோயிலாக அமைந்தது. அது ஒரு வியப்பாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரியதாக போற்றப்படுகின்ற இந்த பக்தமானியமானது அரங்கேற்றமானது முறையாக தொடங்கி 13ஆம் நாள் வைகாசி மூலமாகி 5/6/1928 நாள் திருஞான சம்பந்தருடைய குருபூஜை திருநாளிலே அது நிறைவுற்றது. அன்றும் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நிகழ்ந்தன. சுவாமிகளுக்கு சிறப்பு செய்வதற்குரிய பூமாலைகள், மலர்கிரீடம், பட்டுப்பரிவட்டம், ஞானச்செங்கோல் ஆகியவற்றுடன் மற்ற மங்களப் பொருள்களும் நிரம்பிய சீர்தட்டுகளை பழனிக்கவுண்டர் எந்திவர அன்பர்கள் புடைசூழ மேளவாத்தியம், திருமுறை, திருப்புகள், திவ்ய பிரபந்தம் முழக்கும் ஓங்கி சுவாமிகள் ஆலயத்திலே இருந்து சபைக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். கனகசபை கட்டடத்தின் கிழக்கு வாசலிலே சன்னிதானங்கள் அருளாசி வழங்க அனைவரும் சபையை அடைந்தனர். இப்படி அந்த அரங்கேற்றமானது சிறப்பான முறையிலே நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட பக்தமானியம் 103 வைணவ அடியாருடைய வரலாறாக 2 தொகுதியாக வெளியிடப்பட்டது. இப்பொழுது அது முறையாக உரையோடு வெளியிட வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது அதற்கான உரைகள் எழுதப்பட்டு வருகின்றது. அதனுடைய சுருக்கமாக பக்தமானிய படக்கதைகளாக சுருக்கமாக எளியவர்களும் அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இப்பொழுது வெளியிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருமாலுடைய பெருமையை போற்றுகின்ற நூல் எப்படி சைவத்திலே பெரிய புராணம் போற்றப்படுகின்றதோ அதுபோல வைணவத்திலே பக்தமானியம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருள் நூலாக போற்றப்படுகின்றது. ஆனால் அந்த நூல் வெளியுலகத்திலே தெரியாதது நம்முடைய தவக்குறையாகும். ஆகவே அந்த நூல்களை பெற்று அதை படித்து அதனுடைய பெருமையை உணர்ந்து அதன் வழியிலே நாம் திருமாலுடைய பெருமையை அறிவோமாக. திருச்சிற்றம்பலம்.